பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒலிபரப்பு கூடத்திலிருந்து அடியேன் ஐங்கரன் உடன் அன்பர் ராமசுவாமி சுதர்சன் வரவேற்கிறோம். 75 வருஷங்களுக்கு முன்னாடி கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதி நாளுக்கு நாள் புது பொலிவோடு வலம் வந்துகிட்டு இருக்கு பொன்னியின் செல்வன். இந்த வரலாற்று நெடுங்கதைய புதிய பாணியில வழங்கவிருக்கும். கல்வெட்டிலேயும் செப்பேடுகளிலேயும் உறைஞ்சு போயிருந்த பண்டைய மரபுகளை, அரிய செய்திகளை கதை நெடுகிலும் ஆசிரியர் ராக்கி குறிப்பிட்டிருக்கார். அதுக்கெல்லாம் விளக்கம் பெற பலர் ஆவலா இருக்காங்க. பொன்னை போல எத்தனையோ வளங்களை சேர்ப்பதாலே பொன்னிங்கிற பேரு காவேரிக்கு உண்டு அல்லவா? அதை கருத்துல கொண்டு இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு பொன்னியின் செல்வங்கள்னு தலைப்பு கொடுத்திருக்கார் சுதர்சன் அவர்கள். அவர் கதையை வழங்குவார். அடியேன் கதையோட்டத்துல குறுக்கிடாம அந்தந்த அத்தியாயங்கள்ல வர அருஞ்சொற்கள், தொடர்கள், பெயர்கள், செய்திகள் இதுக்கெல்லாம் விளக்கம் தந்து தேவையான கூடுதல் குறிப்புகளையும் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். வாங்க எல்லாரும் இணைஞ்சு இந்த பயணத்தை தொடங்குவோம். ஆதி அந்தமில்லாத கால வெள்ளத்தில் கற்பனை ஓடத்தில் ஏறி நம்முடன் சிறிது நேரம் பிரயாணம் செய்யுமாறு நேயர்களை அழைக்கிறோம். வினாடிக்கு 1 நூற்றாண்டு வீதம் எளிதில் கடந்து இன்றைக்கு 982, இது 1950 எழுதியது, 982 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்துக்கு செல்வோமாக. தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடையில் உள்ள திருமுனைப்பாடி நாட்டின் தென்பகுதியில் தில்லை திருச்சிற்றம்பலத்துக்கு மேற்கே 2 காத தூரத்தில் அலைகடல் போன்ற ஓர் ஏரி விரிந்து பறந்து கிடக்கிறது. அதற்கு வீர நாராயண ஏரி என்று பெயர். அது தெற்கு வடக்கில் 1.5 காத நீளமும் கிழக்கு மேற்கில் 1/2 காத அகலமும் உள்ளது. காலப்போக்கில் அதன் பெயர் சிதைந்து இந்நாளில் வீராணத்து ஏரி என்ற பெயரால் வழங்கி விடுகிறது. புதுவெள்ளம் வந்து பாய்ந்து ஏரியில் நீர் நிரம்பி ததும்பி நிற்கும் ஆடி ஆவணி மாதங்களில் வீர நாராயண ஏரியை பார்ப்பவர் எவரும் நம்முடைய பழந்தமிழ்நாட்டு முன்னோர்கள் தங்கள் காலத்தில் சாதித்த அரும்பெரும் காரியங்களை குறித்து பெரு வியப்பும் கொள்ளாமல் இருக்க முடியாது. நம் மூதாதையர்கள் தங்களுடைய நலனுக்கும் தங்கள் காலத்திய மக்களின் நலனுக்கும் உரிய காரியங்களை மட்டுமா செய்தார்கள்? தாய் திருநாட்டில் தங்களுக்கு பிற்காலத்தில் வாழையடி வாழையாக வரப்போகும் ஆயிரங்கால சந்ததிகளுக்கும் நன்மை பயக்கும் மாபெரும் செயல்களை நிறைவேற்றிவிட்டு போனார்கள் அல்லவா? ஆடி திங்கள் 18ஆம் நாள் முன்மாலை நேரத்தில் அலைகடல் போல் விரிந்து பரந்திருந்த வீர நாராயண ஏரிக்கரை மீது ஒரு வாலிப வீரன் குதிரை ஏறி பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். அவன் தமிழகத்து வீர சரித்திரத்தில் புகழ்பெற்ற வாணர்குலத்தைச் சேர்ந்தவன். வல்லவரையன் வந்தியத்தேவன் என்பது அவன் பெயர். நெடுந்தூரம் பிரயாணம் செய்து அலுத்து களைத்திருந்த அவனுடைய குதிரை மெல்ல மெல்ல நடந்து சென்று கொண்டிருந்தது. அதை பற்றி அந்த இளம்பீரன் கவலைப்படவில்லை. அகண்டமான அவன் வீர நாராயண ஏரியின் தோற்றம் அவன் உள்ளத்தை அவ்வளவாக வசீகரித்திருந்தது. ஆடி 18ஆம் பெருக்கன்று சோழ நாட்டு நதிகளிலெல்லாம் வெள்ளம் இருகரையும் தொட்டுக்கொண்டு ஓடுவது வழக்கம். அந்த நதிகளிலிருந்து தண்ணீர் பெறும் ஏரிகளும் பூரணமாக நிரம்பி கரையின் உச்சியை தொட்டுக்கொண்டு அலைமோதி கொண்டிருப்பது வழக்கம். வடகாவேரி என்று பக்தர்களாலும் கொள்ளிடம் என்று பொதுமக்களாலும் வழங்கப்பட்ட நதியிலிருந்து வடவாற்றின் வழியாக தண்ணீர் வந்து வீரநாராயண ஏரியில் பாய்ந்து அதை ஒரு பொங்கும் கடலாக ஆக்கியிருந்தது. அந்த ஏரியின் 74 கணவாய்களின் வழியாகவும் தண்ணீர் குமு குமுவென்று பாய்ந்து சுற்றுப்புறத்தில் நெடுந்தூரத்துக்கு நீர்வளத்தை அள்ளித்துக் கொண்டிருந்தது. அந்த ஏரி தண்ணீரை கொண்டு கண்ணு கெட்டிய தூரம் கழனிகளில் உழவும் விரை தொழிலும் நடவும் நடந்து கொண்டிருந்தன. உழுது கொண்டிருந்த குடியானவர்களும் நடவு நட்டு கொண்டிருந்த குடியான பெண்களும் இனிய திசைகளில் குதூகலமாக ஆங்காங்கே பாடிக்கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்தியத்தேவன் களைத்திருந்த குதிரையை விரட்டாமல் மெதுவாக போய்க் கொண்டிருந்தார். ஏரிக்கரை மீது ஏறியதிலிருந்து அந்த ஏரிக்கு 74 கணவாய்கள் உண்டு என்று சொல்லப்படுவது உண்மைதானா என்று அறிந்து கொள்ளும் நோக்கத்துடன் அவன் கணவாய்களை எண்ணிக்கொண்டே வந்தான். ஏறக்குறைய 1.5 காத தூரம் அவன் அந்த மாபெரும் ஏரிக்கரையோடு வந்த பிறகு 70 கணவாய்களை எண்ணியிருந்தான். ஆஹா, இது எவ்வளவு பிரம்மாண்டமான ஏரி! எத்தனை நீளம், எத்தனை அகலம்! தொண்டை நாட்டில் பல்லவ பேரரசர்களின் காலத்தில் அமைத்த ஏரிகளையெல்லாம் இந்த ஏரிக்கு முன்னால் சிறிய குளங்குட்டைகள் என்றே சொல்லத் தோன்றும் அல்லவா? வடகாவேரியில் வீணாகச் சென்று கடலில் விடும் தண்ணீரை பயன்படுத்துவதற்காக மதுரை கொண்ட பராந்தகரின் புதல்வர் இளவரசர் ராஜாதித்தர் இந்த கடல் போன்ற ஏரியை அமைக்க வேண்டுமென்று எண்ணினாரே, எண்ணி அதை செயலிலும் நிறைவேற்றினாரே. அவர் எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்திருக்க வேண்டும்! வீர பௌரோஷத்திலேதான் அவருக்கு இணை வேறு யார்? தக்கோலத்தில் நடந்த போரில் தாமே முன்னணியில் யானை மீது ஏறிச் சென்று போராடினார் அல்லவா?
போராடி பகைவர்களின் வேலை மார்பிலே தாங்கிக் கொண்டு உயிர் நீத்தாரல்லவா? அதனால் யானை மேல் துஞ்சிய தேவர் என பெயர் பெற்று வீர சொர்க்கம் அடைந்தாரல்லவா? இந்த சோழகுலத்து மன்னர்களே அதிசயமானவர்கள்தான். அவர்கள் வீரத்தில் எப்படியோ அப்படியே அறத்திலும் மிக்கவர்கள், அறத்தில் எப்படியோ அப்படியே தெய்வ பக்தியில் சிறந்தவர்கள். அத்தகைய சோழகுல மன்னர்களுடன் நட்புரிமை கொள்ளும் பேறு தனக்கு கிடைத்திருப்பது பற்றி நினைக்க நினைக்க வந்தியத்தேவனுடைய தோள்கள் பூரித்தன. மேற்கு திசையிலிருந்து விற்றென்று அடித்த காற்றினால் வீரநாராயண ஏரி தண்ணீர் அலைமோதிக்கொண்டு கரையை தாக்கியது போல அவனுடைய உள்ளமும் பெருமிதத்தினால் பொங்கி ததும்பிற்று. இப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டு வீரநாராயண ஏரிக்கரையின் தென்கோடிக்கு வந்தியத்தேவன் வந்து சேர்ந்தான். அங்கே வடகாவிரியிலிருந்து பிரிந்து வந்த வடவாறு ஏரியில் வந்து சேரும் காட்சியைக் கண்டான். ஏரிக்கரையிலிருந்து சிறிது தூரம் வரையில் ஏரியின் உட்புறம் படுகையாக அமைந்திருந்தது. வெள்ளம் வந்து மோதும்போது கரைக்கு சேதம் உண்டாகாமல் இருக்கும் பொருட்டு அந்த படுகையில் கருவேல மரங்களையும் விளாமரங்களையும் நட்டு வைத்திருந்தார்கள். கரையோரமாக நாணல் அடர்த்தியாக வளர்ந்திருந்தது. தென்மேற்கு திசையிலிருந்து இருபுறமும் மர வரிசையுடன் வடவாற்றின் வெள்ளம் வந்து ஏரியில் கலக்கும் காட்சி சற்று தூரத்திலிருந்து பார்க்கும்போது அழகிய வர்ணக்கோலம் போட்டது போல காணப்பட்டது. இந்த மனோகரமான தோற்றத்தின் இனிமையையும் குதூகலத்தையும் அதிகப்படுத்தும்படியான இன்னும் சில காட்சிகளை வந்தியத்தேவன் அங்கே கண்டான். அன்று 18ஆம் பெருக்கு திருநாள் அல்லவா? பக்கத்து கிராமங்களிலிருந்து தந்த நிற தென்னங்குருத்துக்களால் சப்பரங்கள் கட்டி இழுத்து கொண்டு கும்பல் கும்பலாக மக்கள் அங்கே வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் சில வயோதிகர்களும் கூட புதிய ஆடைகள் அணிந்து விதவிதமான அலங்காரங்கள் செய்து கொண்டு வந்திருந்தார்கள். பெண்களின் கூந்தல்களை தாழம்பூ, செவ்வந்திப்பூ, மல்லிகை, முல்லை, இருவாட்சி, செண்பகம் முதலிய மலர்கள் கொத்து கொத்தாய் அலங்கரித்தன. கூட்டாஞ்சோறும் சித்திரான்னமும் எடுத்துக்கொண்டு பலர் குடும்பம் குடும்பமாக வந்திருந்தார்கள். சிலர் ஏரிக்கரையில் தண்ணீர் ஓரமாக நின்று கொண்டு சித்திரான்னம் முதலியவற்றை கமுகு மட்டைகளில் போட்டுக்கொண்டு உண்டார்கள். இன்னும் சில தைரியசாலிகள் சிறிது தூரம் தண்ணீரில் நடந்து சென்று வடவாற்றங்கரையை அடைந்து அங்கு நின்றபடி சாப்பிட்டார்கள். குழந்தைகள் சிலர் சாப்பிட்ட கமுகு மட்டைகளை கணவாய்களின் ஓரமாக எரிய அந்த மட்டைகள் கணவாய்களின் வழியாக ஏரிக்கரைக்கு வெளியே விழுந்தடித்து ஓடி வருவதைக் கண்டு கைகொட்டிச் சிரித்தார்கள். ஆடவர்களில் சில வம்புக்காரர்கள் தங்கள் காதலிகளின் கூந்தல்களில் சூடியிருந்த மலர்களை அவர்கள் அறியாமல் எடுத்து கணவாய் ஓரத்தில் விட்டு ஏரிக்கரைக்கு மறுபக்கத்தில் அவை ஓடி வருவதைக் கண்டு மகிழ்ந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டு சிறிது நேரம் வல்லவரையன் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அங்கு நின்ற பெண்களில் இனிய குரலையுடைய சிலர் பாடுவதையும் காது கொடுத்து கேட்டான். அவர்கள் ஓடப்பாட்டும் வெள்ளப்பாட்டும் கும்மியும் சிந்தும் பாடினார்கள். வடவாறு பொங்கி வருது வந்து பாருங்கள் பள்ளியரே, வெள்ளாறு விரைந்து வருது வேடிக்கை பாருங்கள் தோழியரே, காவேரி புரண்டு வருது காணவாருங்கள் பாங்கியரே என்பது போன்ற வெள்ளப்பாட்டுக்கள் வந்தியத்தேவன் செவிகளில் இன்ப வெள்ளமாய்ப் பாய்ந்தன. வேறு சிலர் சோழகுல மன்னர்களின் வீரப்புகழை கூறும் பாடல்களை பாடினார்கள். 32 போர்களில் ஈடுபட்டு உடம்பில் 96 காயங்களை ஆபரணங்களாக பூண்டிருந்த விஜயாலய சோழனின் வீரத்தை சில பெண்கள் பாடினார்கள். அவனுடைய மகன் ஆதித்த சோழனுடைய வீரத்தை போற்றி அவன் காவேரி நதி உற்பத்தி ஆகும் இடத்திலிருந்து கடலில் சேரும் இடம் வரையில் 64 சிவாலயங்கள் எடுப்பித்ததை ஒரு பெண் அழகாக பாட்டாக பாடினாள். ஆதித்தனுடைய மகன் பராந்தக சோழ மகாராஜன் பாண்டியர்களையும் பல்லவர்களையும் சேரர்களையும் வென்று ஈழத்துக்கு படையனுப்பி வெற்றி கொடி நாட்டிய மெய்கீர்த்தியை இன்னொரு பெண் உற்சாகம் ததும்ப பாடினாள். ஒவ்வொருத்தியும் பாடிய போது அவளைச் சுற்றிலும் பலர் நின்று கேட்டார்கள். அவ்வப்போது ஆஹா ஆஹா என்று கோஷித்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார்கள். குதிரை மீது இருந்தபடியே அவர்களுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவனை ஒரு மூதாட்டி கவனித்தாள். தம்பி, வெகு தூரம் வந்தாய் போல இருக்கிறது, களைத்திருக்கிறாயே, குதிரை மீதிருந்து இறங்கி வந்து கொஞ்சம் கூட்டாஞ்சோறு சாப்பிடு என்றாள். உடனே பல இளநங்கைகள் நம் வாலிப பிரயாணியை பார்த்தார்கள். அவனுடைய தோற்றத்தை குறித்து தங்களுக்குள் ரகசியமாக பேசிக்கொண்டு கலகலவென்று சிரித்தார்கள். வந்தியத்தேவனை ஒரு பக்கம் வெட்கமும் இன்னொரு புறமும் குதூகலமும் பிடுங்கித் தின்றன. அந்த மூதாட்டி சொற்படி இறங்கிச் சென்று அவள் தரும் உணவை சாப்பிடலாமா என்று ஒரு கணம் சிந்தித்தான். அப்படிச் சென்றால் அங்கே நின்ற இளமங்கைமார்கள் பலரும் அவனைச் சூழ்ந்து கொண்டு பரிகசித்துச் சிரிப்பார்கள் என்பது நிச்சயம். அதனால் என்ன? அத்தகைய அத்தனை அழகிய பெண்களை ஒரே இடத்தில் காண்பது சுலபமான காரியமா? அவர்கள் தன்னை பரிகசித்துச் சிரித்தாலும் அந்த ஒலி தேவகானமாகவே இருக்கும். வந்தியத்தேவனின் யௌவன கண்களுக்கு அந்த ஏரிக்கரையில் நின்ற நங்கைகள் எல்லாரும் அரம்பைகளாகவும் மேனகைகளாகவுமே தோன்றினார்கள்.
இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். நேயர்களே, இந்த வரலாற்று நெடுங்கதையை படிக்க கேட்கும் போதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். திருமுனைப்பாடி நாடு, இத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நிலப்பகுதிகளை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பெரும்பாலும் ஆறுகளே நிலப்பரப்புக்கு எல்லையா இருந்து வந்திருக்கின்றன. இந்த எல்லைகள் சிற்றரசு பேரரசாக மாறும்போது மாறும். தென்பெண்ணை ஆற்றுக்கும் வட வெள்ளாற்றுக்கும் இடையே உள்ள பகுதி அந்த காலத்துல நடுநாடுன்னு குறிப்பிடப்பட்டது. ஏறத்தாழ இன்றைய கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை பகுதி. காஞ்சிபுரம், செங்கற்பட்டு பகுதிகளை உள்ளடக்கியது தொண்டை நாடு. கொள்ளிடத்திற்கு தெற்கே சோழ நாடு. தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவில இருப்பதால அது நடுநாடு. நடுநாட்டின் கிளை கிழக்கே இருக்கும் நிலப்பகுதி தான் திருமுனைப்பாடி. தில்லை சிற்றம்பலம், அனைவரும் அறிந்த சிதம்பரம், பஞ்சபூத தலங்கள்ல இது ஆகாயத்தலம். சிதம்பரத்துக்கு மேற்கே வீராணு ஏரி 2 காத தூரத்துல, அதாவது 32 கிலோமீட்டர். ஒரு காதம் 16 கிலோமீட்டர். தெற்கு வடக்கா 1.5 காதம், அதாவது 24 கிலோமீட்டர். கிழக்கு மேற்காக அரைக்காதம் 8 கிலோமீட்டர். இது வீராணு ஏரியோட நீள அகலங்கள். வாணர் குலத்து வல்லவரையன் வந்தியத்தேவன். தொன்மையான குலம் வாணர் குலம். வல்லம், திருவல்லம், திருவலம் எல்லாம் ஒரே பேர்தான். காட்பாடிக்கு கிழக்க 12 கிலோமீட்டர். வந்தி, இதன் பொருள் வந்தனை. மங்கள பாடகன், பாணன் அல்லது வாணன். பேரை கேட்டதுமே நேர்ல பார்க்காமலேயே எடுத்த எடுப்பிலேயே எல்லார் மனசுலையும் இடம் பெற்றுட்ட வீரவாலிபன் வந்தியத்தேவன். ஆடித்திங்கள் 18ஆம் நாள், ஆடிப்பெருக்கு, 18ஆம் பெருக்கு, மக்கள் வழக்குல 18ஆம் பேர். வீராணு ஏரிக்கு தெற்கே கொள்ளிடம், வடகாவேரி. கதை நடக்கிற காலத்துல சோழ பேரரசோட வட எல்லை துங்கபத்ரா, கிருஷ்ணா ஆறுகள் பாயிற பகுதி. வீர பௌருஷம், புருஷ வடமொழி, இலக்கண விதிப்படி பௌருஷ ஆகுது. புத்தங்கிறது பௌத்தன் ஆகுது இல்லைங்களா? ஆண்மைக்குரிய வீரம்தான் வீர பௌருஷம். படுகை, அழகான சொல். ஆற்றோரத்துல வண்டல் மண் படியற நிலப்பகுதி. அரம்பை, மேனகை இவங்கெல்லாம் தேவலோகத்து பேரழகிகள். பூலோகத்து பேரழகிகள் கூட இவங்களோட தான் ஒப்பிடுவாங்க. இந்த காட்சி நம்ம வீரனை கவருதா, பரபரப்பு அடைய செய்யுதா? பார்ப்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.